வாக்குகள் இத்தேர்தலிலாவது அவர்களின் உரிமை குரலாக பிரயோகிக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் சமூகத்தினர் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து கூட்டாக தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டால் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்கும் இணைந்து பயணிப்பதற்குமான உடன்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரை தேர்வு செய்யும் தேர்தல் தொடர்பான பேச்சுக்கள் முனைப்பு பெற்றுள்ள நிலையில் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு பொறிமுறைகளுக்கு சிக்கொண்டு இன விடுதலை வேண்டி நிற்கும் ஈழத்தமிழ் மக்கள் தமது அரசியல் விடுதலை பயணத்தில் இத்தேர்தல் களத்தை தங்கள் நலன் சார்ந்து எவ்வாறானதாக கையாள வேண்டும் என்பதில் கடந்த கால அனுபவங்களை பரிசீலனை செய்து இனியாவது சுதாகரித்து முன்னகர வேண்டிய அவசிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். 2009 பின்னரான 15 ஆண்டுகள் காலத்தில் சாணக்கியம் ராஜதந்திரம் எனும் பெயரில் வெற்று வாக்குறுதிகளை மாத்திரமே நம்பி தமிழ் தரப்புகளால் முன்னெடுக்கப்படும் பேரும் பேசும் இணக்க அரசியலால் தமிழின வலிப்பில் இருந்து தாயகத்தின் ஒரு அங்குல நிலத்தையேனும் காப்பாற்ற முடியவில்லை என்பதோடு தமிழ் மக்களும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் உதிரிகளாக்கப்பட்டுள்ளமையும் அது உளவியல் ரீதியில் தோல்வி மற்றும் அடிமைத்துவ மனநிலைமையை மக்களிடையே விதைப்பதிலுமே வெற்றி அடைந்துள்ளது. ஈழத்தமிழ் மக்களை அரசியற்படுத்தி அணி திரட்டுதல், போருக்கு பின் மக்களிடையே உள்ள தோல்வி மனோநிலையை அகற்றுதல், வடக்கு கிழக்குக்கான பொருளாதார கட்டமைப்பை நிறுவுதல், அரசற்ற தரப்பாக பன்னாடுகளை கையாள்வதற்கான அயலுறவு கொள்கை மற்றும் கட்டமைப்பை உருவாக்குதல், பன்னாட்டு சமூகத்தில் கூட்டாக தமிழரின் குரலை முன்வைத்தல், வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் தொடர்ச்சியான கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பை தடுத்து நிறுத்துதல், அதிகார பகிர்வோடு எவ்விதத்திலும் தொடர்பெற்ற ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி அரசமைப்புக்கு உட்பட்ட 13ஆம் திருத்தத்துக்கு அப்பால் தமிழ் அரசியலை நகர்த்துதல், ஓர் அரசற்ற தரப்பாக எமது தமிழ் சமூகத்தால் அடைந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டிய மேற்குறிப்பிட்ட விடயங்கள் எதனையும் சாதித்திராத தமிழ் அரசியல் தரப்புகள் தொடர்ந்தும் பேரம் பேசும் அரசியலால் இனியும் எதையாவது சாதிக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லை. தமிழ் அரசியல் கட்சிகளும் குடிமக்கள் சமூகத்தினரும் தமிழ் மக்களின் பின்னோக்கிய இந்நிலையிலாவது தம்மை சுதாகரித்துக் கொண்டு தமிழ் அரசியலின் பாதையை மீள சரிவர தகவமைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த 2010, 2015, 2019 ஆண்டுகளில் நடைபெற்ற ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல்களில் இனப்படுகொலை பொறுப்பாளிகளான ஒரு தரப்பினரை எதிர்ப்பதாக கூறி இனப்படுகொலைக்கு குற்றத்தை புரிந்த ஸ்ரீலங்காவின் இராணுவ தளபதி, பதில் பாதுகாப்பு அமைச்சர், போர்க்குற்றம் புரிந்த பெருமளவான இராணுவத்தினரின் ஆதரவை பெற்ற நபர்களுக்கே வாக்களிப்பதற்கு பரிகார நீதி கோரக்கூடிய தமிழ் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டோம். இனியாவது ஏமாற்று கபட அரசியலுக்கு பலியாக்காமல் தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர்களுக்கோ வெளித்தரப்புகளுக்கோ சென்று சேர்வதை தவிர்த்து தமிழ் மக்களின் அரசியல் வேண வாக்களை பிரதிபலிக்கும் தீர்மானங்களை தமிழ் அரசியல் தரப்புகள் மேற்கொள்ள தவறுமேயானால் நாம் அரசியல் பிழைத்த மக்களாக்கப்படுவோம். சமகால அரசியல் கள சூழலில் தமிழ் மக்களின் முன்னாள் உள்ள தெரிவுகள்: ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை புறக்கணித்தல். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் தற்போது எதிர்பார்க்கப்படும் தேர்தலை நிராகரித்து அத்தேர்தலை நடைமுறையில் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளுக்கான அறைகூவல் விடுக்கும் பொது வாக்கெடுப்பாக கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துதல். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை புறக்கணித்தல் மற்றும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துதல் இரண்டும் ஒரே கருத்தியலின் இருவேறுபட்ட பிரயோக வடிவங்களே. தமிழர்களால் அளிக்கப்படாத வாக்குகள் மற்றும் பொது வேட்பாளருக்கு வழங்கப்படும் வாக்குகள் என இரண்டுமே சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதத்தின் முகவர்களை நிராகரிக்கும் வாக்குகளே ஆகும். பொது வேட்பாளர் தொடர்பில் தீர்க்கமான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் பின்வரும் விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த தமிழ் மக்கள் உள்ளிட்ட தொடர்புபட்ட தரப்புகள் அனைவரையும் வலியுறுத்துகின்றோம். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை புறக்கணிப்பதனாலோ தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதனாலோ சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர் எவர் வென்றுவிடக்கூடும் எனும் கேள்வி பொதுவில் அனைவரிடமும் எழக்கூடியதொன்று. ஆனால் அரசியல் விடுதலை வேண்டும் சமூகமாக எமக்கு எது தேவை, எமது நிலைப்பாடு என்ன என்பதுவே நாம் அக்கறை கொள்ள வேண்டியது, அதன் பக்க விளைவுகளை பற்றியல்ல. பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்பது எதிர்வரும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை தமிழ் மக்களின் வேண வாக்களை பிரதிபலிக்கும் தேர்தல் ஒன்றாக மாற்றுவதே ஆகும். ஆகவே பொது வேட்பாளர் எனும் எண்ணக்கரு நடைமுறையில் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டதாகும்.
பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் இதுவரை கால வேண வாக்களை பிரதிபலிக்க வேண்டுமே என்று குறிப்பிட்ட சில தரப்புகளின் அரசியல் நலன்களை அல்ல. பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் குறியீடாக நிறுத்தப்பட வேண்டும். முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தை அடையாளப்படுத்தும் வகையில் கிழக்கில் இருந்து வேட்பாளர் தேர்வு நடைபெற வேண்டும். அவ்வேட்பாளர் பெண் ஒருவராக இருப்பின் உத்தமம். தமிழ் மக்களின் வாக்குகள் என்பது அவர்தம் வேண வாக்களை உறுதிப்பட செல்வதற்கே அன்றி பேரங்கள் பேசுவதற்கல்ல. ஆகவே 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகள் என்ற பேச்சுக்களுக்கே இடமளித்தல் கூடாது. பொது வேட்பாளராக நிறுத்தப்படும் நபர் அரசியல்வாதி அல்லாதவராக இருப்பதோடு தேர்தலின் பின்னர் அந்த நபர் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் இணைந்து செயற்படுவதோ தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதோ தவிர்க்கப்பட வேண்டும் என்பது முன் நிபந்தனையாக்கப்பட வேண்டும். மேற்படி விடயங்களை அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களின் வாக்குகள் இத்தேர்தலிலாவது அவர்களின் உரிமை குரலாக பிரயோகிக்கப்பட வேண்டும். மேற்கண்ட தெரிவுகளில் தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் சமூகத்தினர் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து கூட்டாக தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளும் பட்சத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்கும் இணைந்து பயணிப்பதற்குமான எமது உடன்பாட்டை மாணவர் சமூகமாக நாம் வெளிப்படுத்துகின்றோம். தமிழ் மக்களின் வாக்குகள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் முகவர்களுடனான பேசுதலுக்காக பலியாக்கப்படாது. தமிழ் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிமக்கள் சமூகத்தினர் ஒன்றுபட்டு தீர்க்கமான முடிவொன்றை திடசித்தத்துடன் மேற்கொள்வதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக வலியுறுத்தி நிற்கின்றோம் என்றுள்ளது.